உண்மையை தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். இத கொஞ்சம் பாருங்க. ஒரு பஸ் டிரைவர் நடு ரோட்ல பஸ் நிறுத்தி டிராபிக் ஜாம் பண்றான். கேட்ட ஆளுங்கச்சிங்கிறான். டிராபிக் போலீஸால எந்த ஆக்ஷன் எடுக்க முடியல. இன்னொரு டிரைவர் டயர் கடியில படுத்துட்டு ஜாதி பேர் சொல்லி பயமுறுத்துறான். போலீஸ் கமிஷனால கூட எந்த ஆக்ஷன் எடுக்க முடியல. சரின்னு உங்களுக்கு கால் பண்ணி உங்களை நடவடிக்கை எடுக்க சொன்னா எங்க அந்த ஜாதி சப்போர்ட் நம்மளுக்கு போயிருமோன்னு பயந்துட்டு எதுவுமே பண்ணாம சும்மா இருந்துட்டீங்க. தமிழ்நாடே பத்தி இருந்தது, அதை பத்தி உங்களுக்கு கவலை இல்ல. எத்தனையோ பொதுமக்கள் பாதிக்கப்பட்டாங்க, அதை பத்தியும் உங்களுக்கு அக்கறை இல்ல. 300 கோடி ரூபாய் நஷ்டமாயிருக்கு, அதை பத்தியும் உங்களுக்கு கவலை இல்ல. உங்களோட ஒரே குறிக்கோள் என்னன்னா உங்க பதவியை விட்டுறக்கூடாது, அப்படிதானே? பேட்டியை பரபரப்பாக்கி நீங்க பேர் வாங்கணும் ஒரே காரணத்துக்காக இப்படி ஆதாரம் இல்லாம பேசக்கூடாது. ஆதாரம் இருக்கு. ஒரு டிரைவர் என் கட்சிக்காரர், இன்னொரு டிரைவர் என்ன ஜெயிக்க வச்சு ஜாதிக்காரர். மாணவர்கள் சப்போர்ட் எனக்கு முக்கியம். இதுல நீ யார் மேல கை வச்சினாலும் சிக்கல்.